அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 2 எபிசோட் 8 தான் இருக்கும். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டூம்குள்ளே நம்ம ஹீரோக்கு ஒரு ஈட்டி அப்படிங்கிறது கிடச்சிருக்கும் இல்லை, கஷ்டப்பட்டு எடுத்திருப்பான். அதுக்காக ஒருத்தன் சண்டைக்கெல்லாம் வந்திருப்பான். ஒரு வழியாக அதை வந்து இவன் எடுத்துகிட்டு வந்துட்டான் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இவங்க எங்கே போகிறாங்கன்னா, இவனோட தங்கச்சியை ஹீல் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இவனுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அதை தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஷாவ்தியா தான் கூட்டிகிட்டு போகுது. ஏன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து சென்ஸ் பண்ண முடியும். ஆனால் இவங்க வந்து இந்த ஒரு இடத்துல ரொம்ப நேரமாக நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பொருள் இருக்கிறதுக்கான அறிகுறியே சுத்தமாக தெரியல. அதான் இவன் கேட்குறான், எப்பா இங்கே தான் இருக்கா, உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது என்ன சொல்லுது, டேய் என்ன நீ சந்தேகப்படாத, என்னால் கரெக்டாக மோப்பம் பிடிக்க முடியும் அப்படிங்குது. எல்லாம் சரிதான், ஆனால் எங்கே இருக்குன்னே தெரியலையே அப்படிங்கிறான். அப்போ தான் ஷாவ்தியா சொல்லுது, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு மேஸ்குள்ளே இருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா அந்த இடம் மாறுதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஸ் மாதிரி தானாக மாறிக்கிட்டே இருக்குது. ஆஹா இதனால் வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. எந்த பக்கம் ஓடினாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ ஷாவ்தியா என்ன சொல்லுது, இங்கே பாரு நான் சொல்கிறேன் நல்லா கேளு, இங்கேருந்து நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான், நீ வந்து எதையும் யோசிக்காமல் நேராக ஓடிக்கிட்டே இரு சரியா அப்படிங்குது. அவன் பார்க்குறான், இந்த பாரு இப்படியே ஓடணுன்னு வச்சுக்கோ நான் நசுங்கி செத்து போயிடுவேன் அப்படிங்கிறான். நீ அதெல்லாம் கவலைப்படாத, என்னை நம்பு, நேராக நீ பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இரு அப்படிங்குது. ஓகேன்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கான். அது க்ளோஸ் ஆகும்போது கரெக்டாக ஜஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்கான். ஒரு இடத்துல போய் நிற்கிறான். அப்போ அது என்ன சொல்லுது, இங்கே பாரு நான் சொல்கிறது நல்லா கேளு, எதிர்க்க இருக்கிறது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது உனக்கு தெரியாது, அங்கே இருக்கிறது பொய்யா கூட இருக்கலாம், என்னை நம்பு அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜம்ப் பண்ணுறான். உண்மையாகவே அந்த இடத்துல இருக்கிறது செவுரு கிடையாதுங்க. ஜம்ப் பண்ண உடனே 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல போயிட்டாங்க. அதில் லிந்தவங்க அந்த புளியை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. ஷாவ்தியா மட்டும் கீழே விழல, பொறுமையாக இறங்கி வருது. அது என்ன சொல்லுது பாருங்க, என் மான மரியாதையே போச்சு, இந்த மாதிரி ஆட்கள் கூடலாம் ஊர் சுற்ற வேண்டியதாக இருக்கே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. இப்போ லிந்தான் கீழே விழுந்தான்ல, அவன் எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி இருக்குங்க. பார்த்து பயந்துடுறான். என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஷாவ்தியா சொல்லுது, டேய் இது என்னன்னு தெரியல அவனுக்கு, இது வந்து பப்பட் அப்படிங்குது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பீஸாக உடஞ்சி போயிருக்கு, பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு லோ லெவல் பப்பட் தானா. ஆனால் இந்த லோ லெவல் பப்பட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுவன் தான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் இருக்காங்களே அவங்களே கொல்ற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குமா. ஆனால் என்ன பண்ணுறது, உடஞ்சி போயிருக்கே, ஒன்றுத்துக்கும் பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு போகுதுப்பா. ஆனால் அந்த இடத்துல ஒரு பப்பட் மட்டும் ஆக்டிவாக இருக்குது. இப்போ இவங்க தேடி வந்தாங்க இல்லையா ஒரு இன் ஆப்ஜெக்ட், அது வந்து அந்த இடத்துல தான் இருக்கு. அதை காட்டின உடனே அவன் பாட்டு எகிரி குச்சி ஓடுவானா. அதான் இது பாக்குது, எப்பதான்டா எனக்கு மரியாதை கொடுக்கறத கத்துக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. இப்போ வேகமா ஓடினவன் என்ன பண்றான், அந்த இடத்துல போய் நிக்கிறான். நின்னவன் உள்ள எகிரி குதிக்கலான்னு பாக்குறாங்க. உடனே ஷாவ்தியா வந்து தடுக்குது, ஆடங்கு டே நில்றா அப்படின்ட்டு. என்ன சாகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேக்குது. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு கல்லை தூக்கி போட்டோன்னா அந்த கல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுதுங்க. இந்த பாரு அந்த தண்ணியை தொட்ட உடனே மவனை நீ ஐஸாக மாறிடா அப்படிங்குது. ஆஹா நல்ல வேலை நீ உயிரை காப்பாற்றின, சரி நான் என்னோட மென்டல் பவரை யூஸ் பண்ணி அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். மென்டல் பவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பின்னாடி அந்த பப்பட் வந்துடுது. அது வேகமாக வரதை இவனை நோட்டீஸ் பண்ணிட்டான். வேறு வழி கிடையாது, சண்டை போட்டு தான் ஆகணும். அதான் ஷாவ்தியா சொல்லுது, டே ஜாக்கிரதையாரு, அந்த பப்பட் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு சண்டை அப்படிங்கிறத போடுறான்ப்பா. அது வந்து உண்மையாகவே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. இவன் ஒரு ஈட்டி ஒன்று எடுத்தான் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் பிளாக் பண்ணுறான். அதுக்கப்புறமா இவனோட மென்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். எத்தனை கத்தி வச்சிருக்கான், ஒரு கத்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு ஸ்க்ராட்ச் கூட போட முடியலங்க. இவனா என்னடா அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது, என்ன குத்துனாலும் உள்ளே இறங்க மாட்டேங்குது, ஸ்டீல் மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறான். ஆமாண்டா, நார்மல் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை டிஃபீட் பண்ண முடியாது, அதோட வீக்னஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்தியா சொல்லிக்கிட்டு இருக்கு. அதான் அவன் சொல்கிறான், எது வீக்னஸை கண்டுபிடிக்கணுமா, அது எந்த திசையில் இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிறான். இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதோட தலையில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளே அவன் நோட்டீஸ் பண்ணுறான். ஒருவேளை இந்த சிம்பிள் தான் அதோட வீக்னஸாக இருக்குமோ, சரி ஓகே பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான்ப்பா. இவன் சண்டை போகிற அந்த ஸ்டைல்லையே ஷாவ்தியாவுக்கு புரிஞ்சிச்சு, ரைட்டு இவன் வந்து வழியை கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இவன் என்ன பண்ணுறான், அந்த சிம்பிள் அரே அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த பப்பட்டை அட்டாக் பண்ணுறான்ப்பா. அது வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு அப்படியே முன்னேறிட்டு வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு மிஸ்டீரியஸ் ஐஸ் வார்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த சிம்பிள் அட்டாக் பண்ண உடனே அந்த பப்பட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆயிடுச்சுப்பா. ஷாவ்தியாவை பார்க்குது, சபாஷ்டா சூப்பராக சண்டை போட்டேன் அப்படிங்குது. சரி ஓகே வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கிறாங்க. ரைட்டு வந்த வேலை முடிஞ்சிச்சு, கிளம்பி போகலாம் அப்படின்னு பார்த்தா தொம்முன்னு ஒரு சத்தம். என்னடா அப்படின்னு பார்த்தா இன்னொரு பப்பட்டு, ஐயோ இன்னைக்கு நம்ம காலி அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இந்த பப்பட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே இருக்குது. இப்போ ஷாவ்தியா என்ன பண்ணுது, கிட்ட போய் தட்டி பார்க்குதுப்பா. என்ன பட்டி டிங்கரிங் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கே. ஷாவ்தியா என்ன சொல்லுது, நம்ம வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா இந்த பப்பட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு சண்டை போட்டது லோ லெவல், இது வந்து மிட் லெவல், அதோட பயங்கர பவர்ஃபுல். ஷாவ்தியா வந்து பார்த்தீங்கன்னா லிந்தவங்க கிட்ட சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா அவனுடைய மென்டல் பவர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணால் அந்த பப்பட் வந்து இவனை மாஸ்டராக ஏற்றுக்கும். அவன் வந்து கேட்குறான், நானா பண்ணணும் அப்படிங்கிறான். ஏன்டா இங்கே இருக்கிறதுலே உனக்கு மட்டும்தான் மென்டல் பவர் இருக்குது, என்னுடைய பவர்லாம் முன்ன மாதிரி இருந்தால் நான் ஏன்டா
தாண்டா உன்னை கேட்டுட்டு இருக்க போகிறேன் அப்படிங்குது. சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலாக ஒரு முட்டாள் மாதிரியே நடந்துக்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மென்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதை வந்து சீல் பண்ணுறான்ப்பா. இப்போது அது இவனை மாஸ்டராக ஏற்றுக்குச்சு. உடனே இவன் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் கொடுக்குறானா, அடிச்சு துவம்சம் பண்ணிடு அப்படிங்கிறான். அது கொஞ்சம் கூட நகர மாட்டேங்குது. என்ன பப்பட்டில் எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் ஷாவ்தேவ் சொல்லுது, டேய் உனக்கு சத்தியமாக எதுவுமே தெரியாதாடா அப்படிங்குது. அதாவது இது வேலை செய்யணும் அப்படின்னா இதுக்கு நம்ம சோர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும்ல. இவன் வந்து அந்த பியூர் பில்ஸ் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிட்டு வந்தான் இல்லையா, அந்த மாதிரி 2000 பில்ஸு கொடுத்தாதான் ஒரு அட்டாக் அப்படிங்கிறத பண்ணுமா. இவன் பார்க்குறான், எது 2000 பில்ஸா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு, என்னெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். அதான் அது சொல்லுது, டேய் இந்த பப்பட் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இதை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியுமா, எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இதை செய்யணும் தெரியுமா, நீ என்னடா நான் ரொம்ப ஈஸியாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுது. சரி சரி ஓகே இப்போதைக்கு இதை எடுத்துப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பட்டை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இவங்களுக்கு இப்போ வெளியில் போகிற வழி தான் தெரியணுங்க, வேறு எதுவும் தேவை கிடையாது, வெளியில் போகணும் அவ்வளோதான். இவனும் நடந்து போய்கிட்டே இருக்கான். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாவாவாக இருக்குது. டேய் இதுதான் வெளியில் போகிற வழியா, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஷாவ்தேவை. அது என்ன சொல்லுது, நான் எப்படா தப்பாக சொல்லியிருக்கேன், என்னை நம்பு, இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகுது. ரைட்டு 2 கிலோமீட்டருக்கு அதை தான் இங்கே போய்கிட்டு இருக்கு. இவனும் நடந்து போய்கிட்டே இருக்கான். ஏய் எவ்வளோ தூரம் தான் போகிறது அப்படின்னு பார்த்தா ஒரு லெவலுக்கு அப்புறம் பாதையே இல்லைப்பா, என்னடா எந்த பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது என்ன சொல்லுது, அங்கே ஒரு கருப்பு பாறை தெரியுதா, நீ மட்டும் அது மேலே ஏறிட்ட அப்படின்னா வெளில போயிடலாம் அப்படிங்குது. இவனும் பார்க்குறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஷாவ்யானை வந்து இங்கேயே விட்டு போகிறான்ப்பா, நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வழி இருக்கான்னு பார்த்துட்டு வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். அந்த கல் மேலே ஏறி நிற்கிறான். நின்ன உடனே அது வந்து மூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்குப்பா. என்னடா எங்கேயுமே வழி இருக்கா மாதிரியே தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டே போகிறாங்க. அதான் வந்து ஷாவ்தேவ் சொல்லுது, இங்கே பேர் ரெடியாரு, எப்போ வேணா இங்கே ரொம்ப பெரிய சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்குது. எது சண்டையா, சுற்றி பார்த்தா ஒருத்தன் இல்லை, எப்படி சண்டை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவங்க பேசி முடிக்கல, அதுக்குள்ளே அந்த ஃபயர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு மாதிரி வெளில வருதுங்க. வந்தது என்ன பண்ணுது, அது வந்து ஃபயர் அப்படிங்கிறத துப்ப ஆரம்பிக்குது. ஆஹா இதனோட அட்டாக் பண்ணேன்னு சொல்லிட்டு இவனோட அந்த சிம்பிள் அரே அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். அந்த அட்டாக் அது முழுங்கிடுமா, என்னடா அது முழுங்கிடுச்சே அப்படிங்கிறான். இப்போ அந்த ஈட்டி இருக்குது பாருங்கள், அதை யூஸ் பண்ணி தான் அதோட அட்டாக்கை தடுக்கிறாங்க. தடுத்ததில் இந்த பக்கி பாய்வில் நெருப்பில் விழுந்திருக்கும். நல்ல வேலை ஷாவ்தேவ் தான் இவனை பிடிச்சி கொண்டு வந்து பக்கத்தில் இருக்க பாறையில் நிற்க வைக்குது. ஸோ ஷாவ்தேவ் என்ன சொல்லுதுன்னா, இவனோட பவர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பவரை ஈட்டியில் செலுத்த சொல்லுதுப்பா. ஓகேன்னு சொல்லிட்டு இவனை அதையே பண்ணுறான். பண்ண உடனே அந்த ஒரு ஈட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகுது. இப்போ இருந்த இடத்துல இருந்தே இவனால் அந்த ஒரு பாம்பை வந்து அட்டாக் பண்ணி கொல்ல முடியுது. அப்பா கொன்னுட்டோனா அப்படின்னு பார்த்தா இன்னொரு பாம்பு அந்த இடத்துல வருது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவன் பாம்பு கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கான் போல தெரியுது. ஷாவ்தேவ் லிட்டராக விட்டா தூங்கியிருக்கும் போல தெரியுது. இவன் பார்க்குறான், இதுக்கு மேலே நான் இப்படியே சண்டை போட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, என் உடம்புல இருக்க மொத்த எனர்ஜியும் காலியாயிடும், இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறான். அதான் அவன் சொல்கிறான் ஷாவ்தேவ் கிட்ட, எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு விஷயம் சொன்ன பார்த்தியா, வெளி தோட்டத்தை பார்த்து ஏமாந்துடாத அப்படின்னு, எனக்கு என்னமோ இது உண்மையான ஃபயர் கிடையாதுன்னு தோணுது, உள்ளே குதிச்சு பார்க்கலாமா அப்படிங்கிறான். அது என்ன சொல்லுது, தம்பி உள்ளே குதிச்சு செத்து போயிட்டேன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னா, இங்கேருந்து சண்டை போட்டாலும் அதான் நடக்க போகுது, அதுக்கு நம்ம குதிச்சே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி உள்ளுக்குள்ளே குதிச்சிடறான்ப்பா. ஆனால் குதிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரியுது, உண்மையாகவே இது ஃபயர் கிடையாது, இதுக்கு கீழே தான் இவங்க போக வேண்டிய இடம் அப்படிங்கிறது இருக்குது. கீழே போயிட்டு பார்த்தா மேலே இன்னொரு பக்கத்தில் 3 பேர் இதே மாதிரி பாம்பு கூட சண்டை போட்டுருக்காங்க. எவ்வளோ நேரமாக சண்டை போட்டிருக்கானுங்க அப்படிங்கிறது தெரியல. அவனுங்களுமே அந்த ஹெவன்லி ஆர்ட்டை தேடி தான் வந்தானுங்க. ஆனால் அவனுங்களால வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்க முடியல. அவனுங்க பாட்டுக்கு அந்த பாம்பு கூட கண்டினியூஸாக சண்டை போட்டுகிட்டே இருக்கானுங்க. என்ன இது கொல்ல வந்துக்கிட்டே இருக்கே, ஹெவன்லி ஆர்ட் எங்கே இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காங்க. இப்போ இவன் இருக்க அந்த இடத்துக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூமோடைய ஓனர் இருக்கார்ல, அவருக்குன்னு ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது, அந்த இடம் இருக்குது. வா நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா இங்கே எல்லாருமே தேடிட்டு இருக்காங்களா ஒரு சீக்ரெட் ஹார்ட், அது அந்த இடத்துல தான்ப்பா இருக்கு. அப்போ ஒரு குரல் ஒன்று கேட்குது, ஒரு லேடியோட குரல். யாரா அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. அங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங், டேக் கேர், பை.